நகரில் உள்ள இளையராஜாவின் இல்லத்தில் பவதாரணியின் உடலுக்கு திரையுலக பிரபலங்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக அவரது உடல் அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகப்பன் வழங்க கேட்கலாம். நாகப்பன், வணக்கம். விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் இளரசி. இளையராஜாவினுடைய இல்லத்தில் பவதாரணி உடல் திரையுலக பிரபலங்களுடைய அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. பவதாரணி புற்றுநோயால் கடந்த 5 மாதங்களாக அவதிப்பட்டு வந்தார். இந்த 5 மாதங்களும் அவர் பல்வேறு மருத்துவமனைகளிலே சிகிச்சை பெற்று வந்தார். அதற்கு பிறகு ஆயுர்வேத சிகிச்சையின் மூலமாக குணப்படுத்த முடியும் என்ற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. இதனால் அவர் சென்னையில் இருந்து இலங்கைக்கு புறப்பட்டு சென்றார். கடந்த 1 வார காலமாக இலங்கையிலே அவருக்கு ஆயுர்வேத மருத்துவமனையிலே சிகிச்சை அளிக்கப்பட்டது. அந்த வைத்தியசாலைகளில் சிகிச்சை அளிப்பதன் மூலமாக ஒவ்வொன்றாக சரியாகி வரும் என்ற ஒரு நம்பிக்கை நேற்று பொய்த்து போனது. நேற்று மாலை சுமார் 5:20 அவர் உயிர் பிரிந்தார். 47 வயதான பவதாரணி இளையராஜாவினுடைய ஒரே மகள் என்பது குறிப்பிடத்தக்கது. இசையமைப்பாளர் இளையராஜாவினுடைய இசை பயணத்தில் தன்னையும் இணைத்துக் கொண்டவர். பின்னணி பாடகியாகவும் இசையமைப்பாளராகவும் பல்வேறு பணிகளை அவர் செய்திருக்கிறார். ராசையா போன்ற படங்களின் மூலமாக தன்னுடைய தனித்துவமான பின்னணி குரல் மூலமாக பின்னணி பாடகியாக முத்திரை பிடித்தார். கடந்த 2000ஆம் ஆண்டில் வெளியான பாரதி படத்தில் பாடிய மயில் போல பொண்ணு ஒண்ணு என்ற பாடலுக்காக தேசிய விருதை அவர் பெற்றார். தேடினேன் வந்தது, காதலுக்கு மரியாதை, அழகி, பிரெண்ட்ஸ், தாமிரபரணி என்று பல்வேறு படங்களுக்கு பின்னணி குரல் கொடுத்து பின்னணி பாடகியாக அவர் தனித்துவமான தன் குரலால் அடையாளப்படுத்தப்பட்டார். அதற்கு இடையிலான காலகட்டங்களில் எல்லாம் பார்க்கும்போது ரேவதி இயக்கிய மித்ரா மை ஃப்ரெண்ட், திருலிங்கே என்ற இந்தி படங்களுக்கும் தமிழில் இலக்கணம், அமிர்தம் உட்பட நிறைய படங்களுக்கும் அவர் இசையமைத்தார். விளம்பர நிர்வாகி சபரிராஜ் என்பவரை திருமணம் செய்து கொண்டவர். தொடர்ந்து இசை பயணங்களூடாக ஓட்டல் தொழிலையும் கவனித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தான் இளையராஜா, கார்த்திக் ராஜா, யுவன் சங்கர் ராஜாவுடைய இசை பயணங்களில் அவர்களது இசையில் பல்வேறு படங்களில் பாடல்களை பாடியவர். சிற்பி, தேவா, ஆரிஸ் ஜெயராஜ் என்று அவர்களது மற்ற இசையமைப்பாளரின் இசையிலும் பாடல்களை பாடியவர். தொடர்ந்து சில படங்களுக்கு இசையமைத்தும் வந்தவர். புற்றுநோயால் அவதிப்பட்டது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை அவருக்கு ஏற்படுத்தியது. இந்த புற்றுநோயை குணப்படுத்த முடியுமா என்கிற சந்தேகத்தின் அடிப்படையை தாண்டி குணப்படுத்துவதற்கான முழு வீச்சிலே அவர்கள் இறங்கியிருந்தார்கள். மருத்துவமனை வாசம் என்று பல்வேறு மருத்துவமனையிலே அவர்கள் சிகிச்சை பெற்று வந்தார்கள். அந்த அடிப்படையில் அவருக்கு ஆயுர்வேத சிகிச்சை அளிக்கப்பட்டால் குணமாக்கப்படும் என்ற ஒரு நம்பிக்கை அளிக்கப்பட்டது. அதற்காகவே அவர் இலங்கையிலே 1 வாரமாக தங்கி ஆயுர்வேத சிகிச்சையை மேற்கொண்டு வந்தார். அந்த தொடர் சிகிச்சை பலன் அளிக்காத நிலையில் அவரது உடல்நிலை மோசமடைந்த நிலையில் நேற்று மாலை 5:20 அவர் உயிரிழந்தார். பிரேத பரிசோதனைக்கு பிறகு பவதாரனுடைய உடல் இலங்கையில் இருந்து விமானம் மூலம் இன்று பிற்பகல் சென்னைக்கு கொண்டு வரப்பட்டது. விமான நிலையத்தினுடைய நடைமுறைகளை முடித்துக் கொண்டு பவதாரணி உடல் அவரது உறவினர்களான கார்த்திக் ராஜா மற்றும் சுப்பு பஞ்சுவிடம் ஒப்படைக்கப்பட்டது. பவதாரனுடைய உடலை பெறுவதற்காக அவரது சகோதரர் கார்த்திக் ராஜாவும் சுப்பு பஞ்சு அருணாச்சலமும் சென்னை விமான நிலைய கார்கோ பிரிவுக்கு வந்து உடலை பெற்றுக் கொண்டனர். அதற்கு பிறகு அவரது உடல் தியாகராய நகரில் இருக்கின்ற இளையராஜா வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. பவதாரனின் உடல் இப்பொழுது அங்கே பொதுமக்கள், திரையுலக பிரபலங்கள், பிரமுகர்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே ஏராளமான திரையுலக பிரபலங்கள் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். வெங்கட் பிரபு, பிரேம்ஜி அமரன், மனோஜ் பாரதிராஜா, விஜயனுடைய தாயார் சோபா, காயத்ரி ரகுராம், சுப்பு பஞ்சி என்று திரை பிரபலங்கள், பிரமுகர்கள் அனைவரும் அங்கே குழுமி இருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக சீனர்கள் இருக்கின்ற அந்த முருகேசன் தெருவே ஸ்தம்பித்து போயிருக்கிற அளவிற்கு நெரிசலான பிரபலங்களுடைய கூட்டமாக அங்கே இருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த பொதுமக்களுடைய அஞ்சலிக்கு பிறகு, பிரபலங்களுடைய அஞ்சலிக்கு பிறகு பவதாரனுடைய உடல் இன்று நள்ளிரவு அவரது சொந்த ஊரான தேனி பண்ணைபுரத்திற்கு எடுத்து செல்லப்படும் என்றும் அங்கு அவரது உடலுக்கு நாளை இறுதிச் சடங்கு நடைபெறும் என்றும் பவதாரனுடைய உறவினர் தரப்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இசையமைப்பாளர் AR ரஹ்மான், தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின், தமிழகத்தினுடைய பல்வேறு அமைச்சர்கள், திரையுலக பிரபலங்கள் என்று பல்வேறு ஆளுமைகள் தொடர்ந்து தங்களது இரங்கல்களை பதிவு செய்து வருகின்றனர். பொதுமக்கள் சமூக வலைதளங்களிலும் பிரபலங்கள் சமூக வலைதளங்களிலும் இரங்கல் பதிவுகளை வெளியிட்டு வருகிறார்கள். ஒரு பின்னணி பாடகியாக இருந்து கொண்டு தேசிய விருது பெற்று அதற்கு பிறகாக இசையமைப்பாளராக ஒரு இசை பயணத்தை தொடங்கியவர் இப்பொழுது காற்றோடு கலந்து போயிருக்கிறார். அவர் மறைந்தாலும்
அவரது குரல் என்றும் ஒலித்துக் கொண்டிருக்கும், வாழ்ந்து கொண்டிருக்கும் என்கிற புகழ் அஞ்சலிகளை பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் பவதாரணியுடைய உடல் இன்று இரவு அல்லது நள்ளிரவு தேனிக்கு கொண்டு செல்லப்படும் என்றும் நாளை அவருக்கு இறுதிச் சடங்கு நடைபெறும் என்றும் தகவல் வெளியாகி இருக்கிறது. எழிலரசு, டி நகரில் உள்ள இளையராஜாவின் இல்லத்தில் பவதாரணி உடலுக்கு திரையுலக பிரபலங்கள் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். இதன் பிறகாக பவதாரணியின் உடல் இன்று இரவு தேனிக்கு கொண்டு செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தேனியில் நாளை அவரது உடலுக்கு இறுதிச் சடங்கு நடைபெற இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை பகிர்ந்தமைக்காக நன்றி நாகப்பன்.